திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் யுகந்தர். அங்கு தற்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது, அது குறித்த விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, திருவள்ளூர் மாவட்டம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக வலுப்பெற்று உள்ளதால் 30ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில் 75 கிலோமீட்டர் சூறைக்காற்று வீசப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இன்று வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றமானது அதிக அளவே காணப்பட்டுள்ளது. இன்று பழவேற்காடிலிருந்து காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் செல்லும் சாலையானது பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடல் அரிப்பானது கடல் ஒட்டி உள்ள அந்த சாலையானது மிகவும் துண்டிக்கப்படும் ஆபத்தான நிலை உள்ளது. இந்த ஆபத்தை உணராமலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மணல் அரிப்பை தாண்டி பணிக்கு செல்கின்றனர். இதனால் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் பயணம் செய்து வருகின்றனர். இது குறித்து சாலை நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்து தர கோரி பல முறை போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் தனி பிரிவு வரை மனுக்கள் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த புயல் மாறிய பிறகாவது தங்களுக்கு நிரந்தரமாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி இருசக்கர வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாகவே இப்படி பல வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு, யாரும் எந்த மாதிரியும் பண்ணல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா மண் சரிஞ்சு தான் பைக்கில் கடலில் தான் விழுவணும். இது ரொம்ப நாளாகவே போயிட்டு தான் இருக்குது. பல வருஷமாக பார்த்து தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு புயல் இந்த பக்கம் வச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து பக்கம் மோத்தாரம் தான் வரும். இது ஒரு பிரிட்ஜு எதனா மாரி தனியாக எதனா பண்ணால் தான் இந்த மாதிரியே போயிருந்தால் இந்த பக்கம் போக்குவரத்து எதுவுமே போக முடியாது. பைக்கும் போக முடியாது, காரும் போக முடியாது, எதுவும் போக முடியாது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.